கரூருக்கு நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட அனைவரையும் நேரடியாக சந்திக்க இருக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இது மாதிரி ஒரு துயரமான சம்பவம், இவ்வளோ உயிர்கள் பலியான சம்பவம் இதுதான் முதல் முறை. எல்லா உயிரை இழந்திருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு துயரான சம்பவம் இங்கே நடந்திருக்கு. அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் நேராக போய் பார்க்க போகிறோம். அதனால இன்னைக்கு கரூருக்கு இப்போ நேரடியாக தேமுதிக சார்பாக செல்கிறேன். நிச்சயமாக அது ஒரு குறுகலான பாதையாக தான் தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, அந்த இடம் அது இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு அந்த இடம் நிச்சயமாக பத்தாது. ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. கரூர் ஃபுல்லாக கரண்ட் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையே ஆச்சு. இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் இது இந்த மரணத்தின் மூலம் நம்ம அரசியல் பேசுவதை விட அந்த உயிர் இழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நான் நேரடியாக போகிறேன். அங்கே நேரடியாக மக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திச்சுட்டு அங்கேயும் ப்ரெஸ் மீட் இருக்கும். என் கருத்துக்களை அங்கே சொல்கிறேன். இதை விட அகலமான இடம், நல்ல பெரிய இடமா சார்பில் கேட்கப்பட்டது. ஆனால் காவல்துறை சார்பில் இந்த இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாங்க இப்போ நான் நேராக அங்கே போகிறேங்க. மக்களையும் பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே இப்போ நான் சந்திச்சுட்டு உண்மை நிலை என்னன்றதை நான் அங்கே ப்ரெஸ் மீட்டில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்வேன். பட் இது தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் கேப்டன் கூடயே அவ 1990 எங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடோட தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் இறந்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நிச்சயம் இது எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு மொமெண்ட். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் நான் தெரிவிச்சேன்.